வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் தான் இன்று விவாத பொருளாக இருக்கிறது. அதாவது தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தன் மீது ஹவாலா வழக்கு குறித்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட போது தார்மீக அடிப்படையில் நானே பதவி விலகினேன். என்னை வாஜ்பாய் அவர்களோ வேறு யாரும் நிர்பந்திக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பதவி விலக வேண்டியது இல்லை, உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ஏன் நீங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்ட போது கூட நானாக முன்வந்து என் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால் நானே பதவி விலகினேன் என்பதை அவர் தற்போது கூறியிருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன? மறைமுகமாக அவர் யாரை இங்கு குற்றம் சாட்டுகிறார்? யாரை குறித்து இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்? குற்றம் சாட்டப்பட்டு விட்டால் தாமாகவே முன்வந்து பதவியில் இருப்பவர்கள் பதவி விலகிவிட வேண்டும் என்று யாரை சொல்கிறார் என்பது இங்கு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதாவை சேர்ந்த 4 பெண் அமைச்சர்கள் இங்கு ஒரு குற்றச்சாட்டப்பட்டு அவர்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் இடதுசாரிகளோ காங்கிரஸ் கட்சியோ இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய மூத்த தலைவர் அத்வானி அவர்களே இவர்களை குறிவைத்து மறைமுகமாக குற்றம் சாட்டப்பட்டால் பதவி விலகியிருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமாக மேற்கொண்டு கூறியிருப்பது ஒரு மிகுந்த ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? வாஜ்பாய் தலைமையிலான மோடி அரசுக்கும் வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசுக்கும் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசிற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? அந்த அரசு போல் இந்த அரசு இல்லையே என்கின்ற ஒரு ஆதங்கம் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் மத்தியிலேயே சமீப காலத்தில் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இதை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும்? ஊழலில் இருந்து பாரதிய ஜனதா விலகி இருக்கிறதா? மூத்த தலைவர்களிடமிருந்தும் பாரதிய ஜனதா விலகி இருக்கிறதா? என்ன நடக்கிறது என்பதெல்லாம் குறித்துதான் விரிவாக இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்தை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர் ராம சுப்பிரமணியன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் லெனின் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். தமிழர் தேசிய முன்னணியினுடைய முக்கிய பொறுப்பாளர் ஐயநாதன் அவர்களும் இந்த விவாதம் குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவாளர் மற்றும் சமூக பார்வையாளர் நித்யானந்தன் அவர்களும் கூடிய விரைவில் நமது விவாத அரங்கில் இணைய இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்து கேட்போம். இப்போ சமீப காலமாக அத்வானி அவர்கள் அந்த எமர்ஜென்சி சொன்னது, அந்த மாதிரி பல்வேறு விவாதங்கள் வந்துச்சு. இப்போ ரொம்ப வெளிப்படையாகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் பதவி விலகி இருக்கணுங்க. நேம்லாம் வந்தப்போ நானாக தான் விலகினேன், திருப்பி மக்களை சந்திச்சு தான் நான் வாஜ்பாய் பீரியடில் அமைச்சரானேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத யாருக்கானதான் நீங்கள் பார்க்குறீங்க? யாருக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு? அது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய சமாச்சாரமாக இருக்கின்றது. என்னென்னா, எவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன. இன்னைக்கு ஊடகத்திலாம் இதை தவிர வேற ஒன்றுமே இல்லாத போயிடுதேன்னு வருத்தமாக இருக்கின்றது. அது ஒன்றுமில்லாத சமாளித்து ஊதி பெரிசாக்கி மச் ஆடோ அபவுட் நத்திங் அப்படின்னு ஷேக்ஸ்பியருடைய ஒரு ட்ராமாவில் இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு என்னென்ன முக்கியமான வேலைகள் இருக்கின்றதோ, என்னென்ன பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் மோடி செய்து கொண்டிருக்கின்றாரோ, மக்களுக்கெல்லாம் என்னென்ன அர்ப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் பேசாமல் இதே வேலையாக போச்சு. இந்த ஊடகங்களுக்கு இதே வேலை ஏதாவது எடுத்தால் உப்பு சப்பு இல்லாத சமாச்சாரத்தை எடுத்து ஊதி பெருசாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. உயர் திரு அத்வானி அவர்கள் மிக மதிப்பிற்குரிய தலைவர். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, இந்திய அரசியலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற ஒரு தலைவர் அவர் தன்னுடைய பழங்கால நினைவுகளை, அதாவது ஹி இஸ் ரன்னிங் டவுன் த மெமரி லேன், அதாவது பழங்காலத்தில் நடந்த பல சம்பவங்களை பற்றி சமீப காலத்தில் அவர் நிறைய இடத்துல பேசி கொண்டிருக்கின்றார். அது மாதிரி தான் ஒரு பத்திரிகையில் ஒரு இன்டர்வியூவில் வரும்பொழுது இதை பற்றி பேசியிருக்கின்றார். முன்பும் வேற ஏதோ ஒரு பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதில் எல்லாம் பேசினார். அந்த அளவுக்கு தான் அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது when he talks about எமர்ஜென்சி இதை பற்றி பேசும்பொழுது இதெல்லாம் அவருடைய பழங்கால விஷயங்களை சொல்லுகின்றார். இன்னும் முக்கியமான, நீங்கள் ஒரோட நிறுத்துறீங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் RSSல அவர் அதையும் சொல்லுகின்ற ஜனசங் காலத்தில் RSS காலத்தில் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். அதில் ஏன்னா நான் ஒரு 1963 RSSல இணைந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும்பொழுதே நான் இணைந்தவன். அப்படி அதில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அப்போ முக்கியமான சில பாடல்கள்லாம் எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அது இப்போவும் அருமையான பாடலாக இருக்கும். அதாவது எப்படி ஒரு தலைமை இருக்கணும், புதிய தலைமையாக மலர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. நேர்மையாளர் வீர நெஞ்சர் நம்ப இயலும் நாணயத்தோர் தொண்டு செய்ய விரதம் பூண்டோர் தூயவர் அணி திரள வேண்டும்
புதிய தலைமை மலர வேண்டும். தன்னலத்தை தள்ளி வைத்தே தாயகத்தின் நலன் விளைவோர் பதவி மோகம் சிறிதுமற்ற பண்பினர் அணி திரள வேண்டும். புதிய தலைமை மலர வேண்டும். இது மாதிரி அற்புதமான பாடல்கள். இதெல்லாம் தான் அவர் அதை பத்தி he is talking about those days. அதை தவிர இருங்க அதுக்கு நான் வருகின்றேன். அதாவது இப்ப எதுக்கு பப்ளிக் ப்ரோபிட்டி ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃப் அப்படிங்கிறத பத்தி பேசும்பொழுது நான் 1996 அந்த மாதிரி ஒரு என் மீது குற்றச்சாட்டு வந்த பொழுது நானாகவே அந்த சாயந்தரம் உட்காண்டிருந்தேன். எனக்கு திடீர்னு தோணித்து நான் இனிமேல் பதவியில் இருக்கக்கூடாது, நான் விலகி விட வேண்டும் அப்படின்னு உடனே வாஜ்பாய்க்கு நான் டெலிஃபோன் பண்ணேன். அதில் வேண்டான்னு சொன்ன உடனே இல்லை நான் அதை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு மனசு கேட்கல, நான் வந்து பதவி விலக போகின்றேன் அப்படின்னு சொன்னார்னு இதெல்லாம் தான் வருகின்றது. அதையும் தாண்டி இன்னொன்று கேட்குறாங்க, இப்போ இருக்கிற சமாச்சாரத்தை பிஜேபியில் சமாச்சாரத்தை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்களா, அதையும் இதையும் கனெக்ட் பண்ண நோ 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 ஐ எம் ஃபார் அவே ஃப்ரம் தட். இப்போ சொல்றாருன்னா காங்கிரஸ்க்கு கம்யூனிஸ்டுக்கோ சொல்ல நான் சொன்னது தயவுசெய்து கொஞ்சம் அருள் கூர்ந்து கவனிங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த கேள்வி அவர் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமை, இப்போ நம்ம பிஜேபிக்கு இருக்கக்கூடிய சில விமர்சனங்கள்லாம் இருக்கே, அதனால வசுந்தரா அல்லது சுஷ்மா போன்றவர்களை பற்றி நீங்கள் பேசினா நோ 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 ஐ எம் ஃபார் அவே ஃப்ரம் ஆல் தோஸ் இஷ்யூஸ். அதுக்கு எனக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது, அதை பற்றி நான் பேசலை. அதாவது ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃப் அதை பற்றி பேசுகின்றேன். நான் 1996 நடந்த சமாச்சாரத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இப்பவும் ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா RSS சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜனசங் காலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. அப்ப இப்ப உள்ள சுஷ்மா பற்றியோ ஸ்மிருதியை பத்தியோ இதே கேள்வி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க சார். கேட்டேன், அதுதான் அதற்கும் ஃபார் அவே ஃப்ரம் தோஸ் இஷ்யூஸ். அதை பத்தி நான் பேசல. இருங்க ஒரு நிமிஷம். ஐ எம் நாட் இன் ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாவோ என்னவோ இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பொதுவா ஒரு RSS இதா வந்து பொது வாழ்க்கை நேர்மையா இருக்குன்னு சொன்னாரு ஒழிய இப்ப உள்ள பிஜேபி மினிஸ்டர்களை எந்த விதத்திலயும் அவர் குறிப்பிடாம தான் அவர் பேசியிருக்காருங்கிற வார்த்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொது வாழ்க்கையில் நேர்மை, லட்சியத்தில் தூய்மை இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது தான் RSSம் பிஜேபியும் அப்படின்னு இருந்தா அத்வானி இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்பொழுது அந்த கருத்துக்கான ரெலவன்சின்னு சொல்லுவோம். ஏன் அதை சொல்றாரு? அவர் மறுத்துட்டாருன்னு சொல்லிட்டு திரு ராமசுப்ரமணியம் சொல்றாரு, அது வேற. அப்ப ஏன் அதை சொன்னாரு? எமர்ஜென்சியை ஏன் ரீகால் பண்றாரு? 5 ஆண்டு காலத்தில் இல்ல 50 ஆண்டு காலம் ஆனாலும் கங்கை சுத்தப்படுத்த முடியாது என முரளி மனோகர் ஜோஷி சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். இப்ப ஐயா பாடின பாட்டை வந்துட்டு அவங்களும் தான் பாடியிருக்கிறாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் பாடியிருக்கிறாங்க, ஸ்மிருதி இரானி பாடியிருக்கிறாங்க, அத்வானிஜி பாடியிருக்கிறாரு, பாடியிருக்காங்க. பாடினதுக்கு பிற்பாடு எப்படி இந்த தேசத்தால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி வெளிநாட்டில் இருப்பவருக்கு வந்துட்டு அவருடைய மனைவிக்கு உதவுறோம் மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி போறீங்க? இதே மனிதாபிமான ஸ்கேல வந்துட்டு தாவூத் இப்ராஹிம் போன்றவர்களுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணுவீங்களா? அப்படி ஒரு அரசு பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? அடிப்படையில் என்னன்றா ப்ரொபிட்டி இன் பப்ளிக் லைஃப்னு நம்ம ஏன் சொல்றோம்? அதை வச்சுதான் அந்த கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் ஆக்ட் நம்ம ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா, இந்த நாடு அந்த அளவிற்கு அதனால் பாதிக்கப்பட்டு விட்டது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். எனவே திரு அத்வானி அவர்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டு ஒவ்வொன்றிலும் உண்மை என்பது இருக்கின்றது. ஆனால் அந்த உண்மை இந்த நாட்டின் நலனிற்காக சொல்லப்பட்டிருந்தால் அவர் அதை விளக்கி இருக்க வேண்டும். தான் ஏன் அதை சொல்ல வேண்டும்? ஐ எம் ஃபார் அவே. அப்படி என்றால் எதற்காக நீங்கள் சொல்கின்றீர்கள் என்கின்ற கேள்வி அந்த செய்தியாளர் தொடுத்திருக்க வேண்டும். ஏன் தொடுக்கவில்லை என்று தெரியவில்லை. சுய லாபத்திற்காக உண்மையை கூறுவதும் சுய லாபத்திற்காக பொய்யை கூறுவதும் இரண்டுமே தேச அரசியலுக்கு எதிரானது. அவர்கள் கூறக்கூடிய தேச அரசியலுக்கு எதிரானது. அடிப்படையில் என்னன்னா, பொதுவாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சங் பரிவார், அது பிஜேபியா இருந்தாலும் RSS இருந்தாலும் மொத்த நாங்க சங் பரிவாரை சேர்ந்தவர்கள். எங்களுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும். நாங்கள் கட்டுப்பட்டவர்கள், கொள்கை ரீதியாக கட்டுப்பட்டவர்கள். அப்படி என்றால் ஆளாலும் ஒரு கருத்தை சொல்லுவார்களா? ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அப்படி சொல்லாத பட்சத்தில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பினுடைய கிளையாக செயல்படக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் இப்படி ஏன் பேசுகின்றோம் என்பதை அவர்கள் விளக்குவார்களா? என்றைக்கு திரு அத்வானி அவர்களுடைய பிரதமர் கனவு பறிபோனதோ அன்றிலிருந்தே அவர் இந்த பாஜக RSS என்கின்ற இந்த கம்பைன்டு பாலிடிக்ஸ், இந்த கூட்டு அரசியலுக்கு எதிராக கருத்துக்களை கூறி வருகிறார். அந்த தலைமை, அந்த கூட்டு தலைமை மோடியை முதல் பிரதமர் வேட்பாளராக அறிவித்த போது அதனை எதிர்த்தார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தார். சமீபத்தில் தேச அளவில் நடந்த ஒரு மாநாட்டில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை.
எனவே நான் இதிலெல்லாம் தள்ளி நின்று தான் நான் கருத்து கூறுகின்றேன் என்று திரு அத்வானி அவர்கள் கூறுவது ஏற்புடையதாக தெரியவில்லை. இங்கே ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இது அத்வானி அவர்கள் கூறிய அந்த ஒரு விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இது சுஷ்மா ஸ்வராஜிற்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்பதோடு மட்டும் நாம் நின்றுவிடக் கூடாது. இதில் வேறொன்றும் இருக்கின்றது. RSS அமைப்பு என்பது பாரதிய ஜனதா அரசு எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அல்லது மத்தியில் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் தனது கொள்கை சாயத்தை அந்த மாநிலத்தின் மீதோ அல்லது அந்த தேசத்தின் மீதோ பூசி விடுவதற்கு எப்போதும் முயன்று வருகிறது. ஆனால் அதில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய பதவிகளுக்கும் பொறுப்புகளுக்கும் வந்த பின்னர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில வளைவு நெளிவுகளுக்கு அவர்கள் தங்களை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது அது அமைப்பிற்கும் அரசியலுக்கும் இடையிலான ஒரு மோதலாக வெளிப்படுகிறது. இதில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த தேசத்தினுடைய அவர்கள் சொல்லக்கூடிய, மறுபடியும் சொல்கின்ற இந்த தேசத்தினுடைய மானசீகமான அந்த நலன் காப்பாற்றப்படுகிறதா அல்லது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதை வைத்துக்கொண்டு அவர்களிடையே இருக்கக்கூடிய மோதல் வெளிப்படுகிறதா? இதைத்தான் இங்கே கவனிக்கணும். அத்வானி அவர்களுடைய அந்த மோதல் போக்கான மனப்பான்மை அவர் ஓரங்கட்டப்பட்ட காரணமாய் அமைந்தது இன்றும் மாறாமல் தொடரவே செய்கின்றது என்பதை நாம் நன்றாக உணர முடியும். அவையும் இந்நாட்டிற்கான நன்மையாக முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு ஊடகமான ஒரு ரகசியமான ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு அரசமைப்பு ரீதியான அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை தனது போக்கில் இயக்குவது என்பதும் ஒற்றை மாதிரியை இந்த நாட்டினுடைய தன்மையாய் அடையாளமாய் மாற்றக்கூடிய முயற்சிகளில் நடவடிக்கைகள் ஈடுபடுவதும் என்பதும் இந்த தேச நல சார்ந்த விடயம் அல்ல என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எமர்ஜென்சி மீண்டும் வரலாம் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த காரணம் ஏன் அவர் சொல்லுகின்றார்? பாதிக்கப்பட்ட ஒரு தலைவராக அன்றைக்கு சிறைப்படுத்தப்பட்டவர் LK அத்வானி. மறந்துவிடக்கூடாது. அந்த எதிர்ப்பு இயக்கத்தினுடைய பின்விளைவாக ஜனதா ஆட்சிக்கு வந்தபொழுது அயலுறவு அமைச்சர், உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு முக்கியமானவர். அவர் இதை சொல்கின்றார் என்றால் அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஆளும் இடத்தில் இருக்கின்றதா அல்லது ஆள்பவர்களை இயக்கும் அந்த மையத்தில், RSS மையத்தில் இருக்கின்றதா என்பதை இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்வி. யார் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதை நாம் சொல்ல முடியாது. நான் அதைத்தான் சொல்கின்றேன். இதில் அவர்கள் பூசக்கூடிய அந்த சாயம், RSS ஒவ்வொரு முறையும் ஆட்சி அதிகாரம் தங்களுக்கு வரும் பொழுது தாங்கள் நினைத்த அந்த கொள்கையை இந்த நாட்டின் மீதோ மாநிலத்தின் மீதோ பூச நினைக்கின்றார்கள். ஆனால் பதவிக்கு வந்தவர்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வளைவு நெளிவுகளுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்ளும் பொழுது அது அந்த அமைப்பிற்கும் அரசியலுக்கான மோதலாக வெளிப்படும் பொழுது அவ்வாறு வெளிப்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய சுய அரசியலையும் வெளிப்படுத்துகிறார்கள், சுய லாபம். அதுதான் நான் சொல்கின்றேன். இருந்தாலும் இந்த மோதல் நாட்டிற்கு பல உண்மைகளை கொண்டு வரும் என்பதற்காக நன்மையே பயக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று கூறினேன். நித்யானந்தா சார், உங்கள்கிட்ட நான் பார்க்கிறது இப்ப இந்த மோடி அரசின் மீது இப்போ உள்ள நடவடிக்கைகள் மீது விமர்சனம் வைப்பதாக நாம் சொல்லப்படுகிற நபர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வழிகாட்டும் குழுவில் இருக்கிறவங்க தான். மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் மூத்த தலைவர், முரளி மனோகர் ஜோஷி அவர்கள், இவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த பில்லர்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய இவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யஸ்வந்த் சிங் அவர்கள் வாஜ்பாய் அவர்களுடைய காலத்தில் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பதவியில் இருந்தார் தெரியும். இவர்கள் 3 பேருமே வழிகாட்டும் குழுவில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் இப்போது இது சொல்கிறார்கள். இதைத்தான் ஐயநாதன் சார் சொல்றாரு. அதாவது ஒரு மாதிரி ஓரங்கட்டப்பட்டதாக நினைப்பவர்கள்லாம் சேர்ந்து இந்த மோடி அரசின் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அவர்கள் இன்டென்ஷன் என்னவா இருந்தாலும் இப்படி எல்லாம் வெளிவரது கூட நல்லதுதான், அல்டிமேட்டா அது நல்லதாங்கிற விவரத்தை வைக்கிறாரு. இந்த விஷயத்தை பாருங்க, கரெக்டா ஓரங்கட்டப்பட்டவர்களாக விமர்சிக்கப்படுவர்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓரங்கட்டப்படுபவர்கள் என்று கருதப்படுபவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்று சொல்லும் பொழுது ஒரு சாரார் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்களே என்ற ஏக்கத்திலே சொல்வதாக சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் எப்படி இதை பார்க்கிறோம் என்று சொன்னால், வழிகாட்டுதல் குழுவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் அத்வானி அவர்கள் தன் மீது எப்பொழுது அவாலா குற்றச்சாட்டு எழுந்ததோ உடனடியாக ராஜினாமா செய்து இந்த குற்றத்தை குற்றமற்றவன் என்று நிரூபித்த பின்னாலேதான் நான் மன்றத்திற்கு வருவேன் என்று சொல்லி வந்தவர் LK அத்வானி அவர்கள். அவரை நினைத்தால் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை இந்த கட்சியினுடைய வழிகாட்டியாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டியாக அவர்கள் வைத்திருப்பதை என்னை போன்றவர்கள் நிச்சயமாக பெருமைப்படுகிறோம். இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களை பார்ப்பது மிக மிக அரிதுதான் இன்றைய காலகட்டத்தில். ஆனால் எனக்கு என்ன வேடிக்கையாகப்படுகிறது என்று சொன்னால், இதே அத்வானி அவர்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவோடு 5 ஆண்டுகள் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி முடிந்த பின்னாலே
நம் நாடு இதுவரை கண்டிராத அளவிற்கு முதுகெலும்பில்லாத ஒரு பிரதமர் மன்மோகன் சிங் என்று அத்வானி சொல்லும் பொழுது அந்த கருத்தை எவருமே ஏற்கவில்லை. இப்படி காங்கிரஸ் ஆட்சியை குறித்து அவர் சொல்லுகின்ற விமர்சனங்களை எழுப்பிய காலத்திலெல்லாம் அத்வானியை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவர் சொன்ன கருத்து தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இப்பொழுது எல்லாருமே சொல்லுகிறார்கள். பாஜக இது அப்ப காங்கிரஸை தவிர்த்து எல்லாருமே தோழர்கள் முதற்கொண்டு இப்ப பாஜக விமர்சிக்கிற தோழர் முதற்கொண்டு காங்கிரஸ் தான் போட்டு காய்ச்சி ஏன் இப்ப காய்ச்சுறாங்க? அன்றைக்கு அத்வானி சொல்லும் போது அவரை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அத்வானி அவர்கள் தீர்க்கதரிசி என்பதை நாடு இன்றைக்கு அறிந்திருக்கும். இன்றைக்கு அவர் சொல்லி இருக்கிறார், நம்பிக்கை வேண்டும், தலைவர்களுக்கு நம்பிக்கை, தலைவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியிலே உள்ளவர்களுக்காக மட்டுமே சொன்னதாக ஒரு வழிப்பாதையாக எடுத்துக் கொள்கிறார்கள். பதவியில் இருப்பவர்கள் என்று சொல்லியிருப்பது யாரு? பதவியில் இருப்பவர்கள் என்று அவர் சொல்லுவது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே அல்ல, கட்சி பதவியில் இருப்பவர்கள் கூட பதவிதான், அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்று அவர் பயன்படுத்தவில்லையே. அப்படின்னா பேரே சொல்லிருக்கலாமே, காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் யார் பேரை சொல்ல முடியும்? ஆக இது ஏதோ இன்றைக்கு குற்றச்சாட்டு சொன்னவர்கள் இவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்களே, கடந்த 5 ஆண்டுகளாக ராஜினாமா குரலை தவிர எதையுமே பார்க்காதவர்கள், எதை சொன்னாலும் ஜீரோ லாஸில் இருந்து சம்பந்தமே இல்லை என்று சொன்னார். ஏன் ஊனமுற்றோர்களுக்கு நிதி என்று சொல்லி அரசாங்க நிதியை பெற்ற ஒரு சட்ட அமைச்சர் கூட அதை முறை தவறி பயன்படுத்தினார் என்று நிரூபித்த பின்னாலும் கூட எந்த கட்சியும் குரல் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்து அவற்றையெல்லாம் மக்களுக்கு நினைவூட்டுகிறார். ராஜினாமா செய்திருக்க வேண்டும். பிரதமருக்கும் அத்வானிக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி பிரச்சனை வரும்? வீட்டில் உள்ள ஒரு பெரியவர் கோபத்திலே சில விஷயங்களை சொல்லுவார், அவ்வளவுதான். கோபத்தில் நம்மீது சொல்லவில்லை, பொதுவாக சொல்லி இருக்கிறார், நாட்டை கருதி சொல்லி இருக்கிறார். அவசர கால நிலை வரும் என்று அவர் சொன்னார் என்று சொல்லி இப்பொழுது கூட சொன்னார்கள். அவர் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு அவசர கால நிலைக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அப்படி வந்துவிடக் கூடாது என்ற அச்சத்திலே நான் சொன்னேன். பிஜேபி ஆட்சியில் மறுத்திருக்கிறார், அவரே மறுத்திருக்கிறார். ஒரு மனிதன் 80 வயது நிறைவக்கூடிய ஒரு மனிதனை ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுதே உள்நோக்கம் இருக்கிறது அல்லவா? ஒரு மனிதனை இதை விட நீங்க அதை பெருமையா பாக்குறதா சொன்னீங்க. அத்வானி அவர்கள் அதை மகிழ்ச்சியா பார்த்தாரா? இப்படி நம்ம வேற வேற ஒரு அமைப்புல இருக்கிற வழிகாட்டும் குழுன்னு ஒரு அமைப்பை வச்சு முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி அவர்கள் அங்க இருப்பது அவங்க மகிழ்ச்சியா இதுவரை ரிசீவ் பண்ணிருக்காங்க. அவர்கள் மகிழ்ச்சியோடு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். யார் இல்லைன்னு சொன்னா கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா? திரு நித்யானந்தன் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அத்வானி சொன்னது இதெல்லாம் இல்லைன்றீங்க, அதே அந்த வழிகாட்டு குழுவில் இருக்கக்கூடிய முரளி மனோகர் ஜோஷி என்ன சொன்னார்? 5 ஆண்டுகள் அல்ல, கங்கை இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் கங்கையை தூய்மைப்படுத்த முடியாது என்று கூறினாரே, இது யாரை நோக்கி, யார் மீதான அவநம்பிக்கையின் விளைவாக வெளிவந்த குற்றச்சாட்டு? சரி, இவர் நண்பர் கேட்ட கேள்விக்கு நாம ஒரு பதில் சொல்றேன், அதற்கு பிறகு இவர் கேளுங்க. ஏனென்றால் நான் சமீபத்தில் இந்தோனேஷியா போயிருந்தேன். அங்கே ஜகார்த்தா அந்த கேபிட்டல், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆறு இருக்கின்றதே, நான் முன்னாடியும் போயிருக்கேன், இப்ப சமீபத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி இருந்தது. அந்த ஜகார்த்தால ஓடுகின்ற அந்த ஆறு இருக்கே, அது கூவத்தோட படு மட்டமானது. அங்க அந்த பக்கம் நடந்து போக முடியாது, அந்த ஊரே ரொம்ப நாரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜகார்த்தா அவர் எப்படி இப்ப கிளீன் பண்றாங்கன்னா, அங்கே தடுப்பை போட்டு அதை கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஓரளவு இப்ப கிட்டத்தட்ட அது ரொம்ப கிளீன் ஆயிடுது. அங்க இருக்க மக்கள்லாம் பெருமைப்படுகின்றார்கள், எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஆகவே அந்த கங்கையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய அந்த விஞ்ஞான ரீதியாக அவருடைய அணுகுமுறை என்பது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இப்ப நான் கண்கூடா பார்த்தது. ஆகவே அங்கங்க தடுப்பை போட்டு நீங்க பண்ணுங்க, நீங்க இப்படியே கிளீன் பண்றீங்க. அவர் வந்து கேட்டதுக்கு நண்பர் கேட்டார், ஏன் அவர் சொன்னார் அப்படின்னா இதுதான் காரணம். ஏனென்றால் பிராக்டிகலா நான் பார்த்திருக்கேன். சார், நான் பிராக்டிகலா பார்க்கும் பொழுது நான் ஐ எம் நாட் அ சயின்டிஸ்ட், நான் ஐ எம் அ ஃபினான்ஸ் கை, ஐ எம் அ லாயர். அந்த பொருளாதாரத்தில் நான் படிச்சோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா என்னால பிராக்டிகலா அதை பார்க்க முடிந்தது. ஆகவே அவருடைய சயின்டிபிக் டெம்பரை யூஸ் பண்ணி இப்படி செய்யலாம். ஆகவே நீங்க பண்ண அது கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு யார் சொன்னா? அதனால நீங்க இப்படி பண்ற வேண்டாம், இந்த மாதிரி நீங்க தடுப்பு எல்லாம் போட்டு அங்கங்க கிளீன் பண்ணினீங்கன்னா இது பண்ண முடியும். நீங்க இப்ப இவ்வளவு பெரிய ஆறை நீங்க தொடர்ந்து பண்ணி கொண்டு இருந்தா இவ்வளவு 50 வருஷம் ஆனாலும் முடியறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாருன்னா,
It is because he is Dr. Murali Manohar Joshi. பாஜக தேர்தல் பரப்புரை பண்ணும்போது அதை சொல்லலையே. யாரு? பிஜேபி இதெல்லாம் சொல்லி காம்பெயின் அதாவது ரொம்ப தெளிவா தெரியணும். இது தெரியல அது தெரியலங்கிறதுக்காக இல்ல. இது வந்து சயின்ஸை பத்தி நம்ம வந்து ரொம்ப டீப்பா வந்து நீங்களோ நாங்களோ அல்லது இங்க இருக்கிறவங்களோ யாரும் அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் அவர் ஒரு சயின்டிஸ்ட் என்கின்ற முறையில ஒரு கருத்தை சொன்னார்னா அதனுடைய உண்மைத்தன்மைகளை நான் எடுத்துக்கொள்ளணும். அந்த உண்மைத்தன்மை தான் நான் இப்ப சொன்னாப்புல ஜகர்த்தால ஓடுகின்ற ஆறு. அந்த ஆறு எப்படி கிளீன் பண்ணப்பட்டதோ அவர் சொன்ன வழியில பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அது நல்ல பலனை கொடுத்திருக்கின்றது. சொல்லியிருக்காரு அவரு. இல்ல சார், நான் சொல்றேன். அதாவது அவர் சொன்னதுக்கும் எனக்கு இம்மீடியட்டா எனக்கு தோணியது என்னன்னா, ஆக நான் இப்ப பார்த்தோம் 15 நாளைக்கு முன்னாடி அது பத்தி இவர் சொல்லுகின்றாரே, கிட்டத்தட்ட அது சொல்றது சரியா இருக்குமோ? ஆட்சியின் மீதான விமர்சனமே அல்ல. அதாவது he is giving a wonderful idea. அது சரியா சாத்தியமா என்பது கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா நண்பர்களுடைய இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பார்ட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் என்கிற வார்த்தையை முதலில் யூஸ் பண்ணது நம்ம அத்வானி அவர்கள் தான். திரு அத்வானி அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி லெனின் சொல்லியிருக்காரு, பொல்ஷிவிக் கட்சியை வந்து பார்ட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் சொன்னாரு. இந்தியாவில் சொன்னது பாரதிய ஜனதா கட்சி. இப்ப அதே அத்வானி பார்ட்டி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் என்று சொல்ல வேண்டிய அவசியத்தை வந்து விட்டது. ஏனென்றால் ஊழல், காங்கிரஸ் கட்சி செய்த ஊழல் ஒரு பங்கு என்றால் இவர்கள் அதிலிருந்து விலகவில்லை என்பதை தெளிவாக்கி விட்டார்கள். அது மட்டுமல்ல, ஊழலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, கேடயமாக இன்றைக்கும் இருக்கிறார். எதுக்கோ வாய் திறந்து பேசுகிற பிரதமர் இதுக்கு வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். நரசிம்மராவை சொல்வார்கள் வாய் திறக்காத பிரதமர்னு. நான் மன்மோகன் சிங்கை சொல்வார்கள். ஆனால் இவர்களை விட மோசமான பிரதமர் இப்போது இருக்கிற நரேந்திர மோடி தான். இத்தனை நாட்களாக இந்த உங்களுக்கு தெரியும், லலித் மோடியுடைய விஷயம் இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருக்கு. இப்ப டிராவல் டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வெளியுறவு அமைச்சரே நேரடியாக அதை சம்பந்தப்பட்டிருக்காரு. வெளியுறவு அமைச்சருடைய மகள் அவருக்கு வந்து வக்கீலா இருக்காங்க. இங்க ராஜஸ்தான் மாநில முதலமைச்சருடைய மகன் ஒரு பங்குதாரரா அந்த தொழில ஈடுபட்டு இருக்காரு. இப்படி எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படி வருகிற போது சொந்த கட்சியில சொந்த அமைச்சர்கள் சம்பந்தமான பிரச்சனை வருகிற போது இது சம்பந்தமாக இது தவறு சரி இல்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சல் முதலில் வரல. நண்பர் RSS இதுல பாடின பாட்டை சொன்னாரு. அந்த பாட்டு உள்ளபடியே யாருக்கு பொருத்தமா இருக்கணும், அதுல இருந்து வந்தவங்களுக்கு பொருத்தமா இருக்கணும். ஆனா இன்றைக்கு அதற்கு நேர் எதிராக நடைமுறை என்பது வருகிறது. எனவேதான் நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம், எப்பயுமே டபுள் யார்ட் ஸ்டிக் தான் பிஜேபி. ஒருத்தர் ஒண்ணு பேசுவாரு, அத்வானிஜி இன்னைக்கு பேசியிருக்காங்க. ஆனா அது உண்மை என்ன? எப்போதுமே ரெண்டு பேரும் பேசுவாங்க, அதுல ஒன்னும் டிஃபரன்ஸே இருக்காது. ரெண்டு பேரும் வெவ்வேறு மாதிரியே பேசுவாங்க. ஆனால் கட்சியின் நிலை என்று வருகிற போது இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இப்போது எங்களுடைய கேள்வி, அத்வானி தானே சொன்னார், நான் 1992 96 அவ்வாலா வழக்கு என் மீது வந்த போது நான் ஒரு முன்னுதாரணமாக அந்த பதவியிலிருந்து விலகி அது முடிந்த பிறகு வந்தேன். வாஜ்பாய் கேட்டுக்கொண்டது பிறகு நான் விலகினேன் சொன்னேன். இப்ப அது இப்போது பொருந்துமா பொருந்தாதா? ஏன் அது இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்த மாட்டாங்குது? பேசக்கூடியவர்கள் மற்றதை பத்தி பேசுறாங்க. அத்வானிக்கு பொருந்துகிற அதே எடுத்துக்காட்டு இன்றைக்கு அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்கள் பொருந்தாதா? அதே போல நம்ம பங்கஜ் முண்டே அவர்களை பற்றி இன்னைக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன ஆட்சி நடக்கிறது? ஆக எதிலே நீங்கள் வித்தியாசம் காட்டுகிறீர்கள்? எதிலே நீங்கள் வித்தியாசம்? ஆனால் ஒன்று என்ன, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்து ராமனுக்கு பிறந்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு பேசுவீங்க. இவ்வளவு மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள், எல்லாம் செய்வீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டினுடைய அந்த பன்முகத்தன்மையை சிதைக்கிற எல்லா செயல்களையும் ஒவ்வொன்றாக செய்வீர்கள். கல்வித்துறையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். வரலாற்று ஆய்வு குழுவுல மாற்றினீங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய பெருமை நாலந்தா பல்கலைக்கழகம். அதுல யாரு? உலக புகழ் பெற்ற அமர்த்தியா சென் இருந்தார். அவருக்கே இழுத்தடிப்பு செய்து அவரை மாற்றினீங்க. அப்ப இதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக செய்த நீங்கள் ஏன் இந்த விஷயங்களில் மட்டும் இன்றைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தூய்மை, பொது வாழ்க்கை, தூய்மை, மேன்மை இவை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் அத்வானி சொன்னார்னா அவர் தனிப்பட்ட கருத்துக்கிறீங்க, அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னாக்க இன்றைக்கு யாருக்காக ஆட்சி நடக்கிறது? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அப்ப ரொம்ப தெளிவானது. நண்பர் கூட சொன்னாரு, கங்கை உலகத்துல பல நதிகள் புனித மிக மோசமான நதிகள்லாம் சுத்தப்படுத்திருக்காங்க. தேம்ஸ் முக்கியமானது. அதை அந்த மாடல் தான் நம்ம கூவத்துக்கே கொண்டு வந்தாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனால் நதிகளே பாயாத இடம், பாலைவனங்களுக்கு புதிய நதிகளை எல்லாம் வெட்டிய வரலாறு உண்டு. உலக நாடுகள்ல சோவியத் யூனியன்ல அது மாதிரி நடந்தது. அதே போல பல நாடுகள் நடந்திருக்கு. அப்ப
இந்த நதிகளை சுத்தம் படுத்துறோம் அப்படின்னு வர்ற போது கங்கை நதியை பொறுத்தவரை வர்ற போது என்ன பிரச்சனை? அதுதான் பிரச்சனை. கங்கையில இன்றைக்கும் பிணங்கள் எரிக்கப்படுகிறது. பாதி எரிந்தும் எரியாமலும் மோட்சம் அடைவதற்காக தூக்கி எறிவீங்க. உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் முதலில் அதிலே நீங்கள் கை வைக்க வேண்டும். பிணத்தை எரித்து பாதியோட பாதியா தூக்கி அள்ளி போட்டு மோட்சம் என்று ஒரு மூட நம்பிக்கையோடு செயல்படுகிறார்களே, முதலில் அங்கே எடுக்கணும். ஆனா அங்க போக மாட்டீங்க. ஏன்னா அது இந்து ஃபெய்த்தை கொஸ்டின் பண்ணுதும்பீங்க. உண்மை என்ன? அந்த இந்து ஃபெய்த் தான் அதை வந்து அசுத்தப்படுத்துறது. நம்பர் 1 அசுத்தம் என்று பார்த்தால் அதுதான். மற்றதுதான் மற்ற அசுத்தம். அப்ப தொழிற்சாலைகள்லாம் அதுக்கப்புறம் தான். அப்ப தொழிற்சாலைகள் உள்ள கழிவு, இந்த கழிவு எல்லாமே வருகிற போது இதையெல்லாம் சரி செய்யாமல் கங்கையை சுத்தப்படுத்த முடியாது. முரளி மனோகர் ஜோஷி இந்த அர்த்தத்துல சொல்லியிருக்காரா? இன்னொன்னு முரளி மனோகர் ஜோஷி அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்காரு என்று நான் கருதுகிறேன். முரளி மனோகர் ஜோஷி ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அவர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காஞ்சிபுரத்தில் வந்து நம்முடைய சங்கராச்சாரியார் அவர்களை போய் சந்தித்தார். எப்பயும் நம்ம இந்த பாட்டு வச்சிருப்பாங்கல்ல, கலர் தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க, அதை கூல் ட்ரிங்க்ஸ் என்று குடித்து விட்டு தவறி போய் குடித்து சார், நான் இப்ப வேற நாம பேசுறதுக்கு முன்னாடி பூ வச்சிருக்காங்கல்ல, பூ வச்சிருக்காங்கல்ல, அது எப்படி தவறி போய் அதை குடிக்க முடியும்? எனவே தவறி நான் இங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி நண்பர் எல்லா சயின்டிஸ்டும் அதெல்லாம் நீங்க பேச ஒரு துறையில நிபுணம் வாய்ந்தவர், ஆனா இன்னொரு துறையில அவருக்கு அறிவு இல்லை. என்ன, பெரிய பூனை போறதுக்கு ஒரு ஓட்டை, சின்ன பூனை போறதுக்கு ஒரு ஓட்டை வச்சிருந்தாரு. அவருடைய நண்பர் தான் வந்து கேட்டாரு, ஏங்க பெரிய பூனை போற அந்த துவாரத்துல போகாதா சின்ன பூனைன்னு? ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு இது வரவே இல்லைன்னு. எனவே அறிவியல் என்பது அல்ல, இதுல பார்க்க வேண்டியது என்ன, நதிகளை. அதனால நீங்க ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லலையே, அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லலையே. இப்படி இவர் வந்து நீரியல் நிபுணர் அல்ல. என்னுடைய அழுத்தமான கருத்து, முரளி மனோகர் ஜோஷி நீரியல் நிபுணர் அல்ல. இந்த நாட்டுல அவர்களெல்லாம் அழைக்கணும், பல விஷயங்கள் இருக்கு அதுல. நீங்க அதெல்லாம் கேட்கணும். இப்ப ஸ்வச் பாரத் இருக்கு, நான் கேட்க விரும்புறேன். ஸ்வச் பாரத் விளம்பரத்துக்காக இவ்வளவு கடுமையான செலவு செய்றீங்களே, நான் கேட்கிறேன், அமெரிக்காவுல காலாவதியான கப்பல்களை உடைக்கிற இடம் எங்க? இதே குஜராத் கடற்கரை முழுக்க அழிஞ்சு போச்சே. இன்னும் சொல்ல போனா எலக்ட்ரானிக் குட்ஸ் அங்க குப்பை தேங்கி கிடக்கு. எனவே அடிப்படையில் சொல்வது ஒன்று, நடைமுறையில் நடப்பது சார். இப்ப உங்கள்ட்ட அதாவது இப்ப அவங்க கேட்பது வந்து நீங்க சொல்ற இன்டர்பிரேஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. பட் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா அந்த கவர்மெண்ட்டை பத்தி தான் சொல்லி இருக்காங்க. இப்ப இதே முரளி மனோகர் ஜோஷி தேர்தல் பிரச்சாரத்துல கங்கை நதியை தூய்மைப்படுத்தணும்னு சொன்னப்ப இப்படி ஒரு சயின்டிபிக்கா அவர் விளக்கம் தரல. அப்ப இப்ப அவங்க சொல்லி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் தானே ஒழிய வேற எதுவும் இல்லைங்கிறது அவங்களுடைய வாதம். இல்ல கங்கை தூய்மைப்படுத்தணுங்கிறதுல 2 கருத்தே கிடையாது சார். இன்னும் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணது அவர் தான் சேர்மன் அதுக்கு. ஆகவே அதை பத்தி அப்பவே சொல்லியாச்சு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னும் பெட்டரா எப்படி பண்ண முடியுங்கிறது ஒரு சொல்லியிருக்காரு. நண்பர் சொன்னார், அவர் வந்து ஒரு நீரியல் சயின்டிஸ்டா இருக்கணும், இல்லவே இல்லைங்கிற மாதிரி. இதை பத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளியில யாருக்குமே தெரியாத ஒரு பிரமாதமான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் அண்ணாமலை இருந்து ரிட்டையர் ஆகி அங்கேருந்து அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பி வந்தவர். அவர் டாக்டர் அச்சுதன்னு பேர். அவர் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவருடைய ஆர்டிகல்ஸ், அவருடைய ரிசர்ச் அவர் கூட இப்படிதான் சொல்லி இருக்கின்றார். அவர் யாருன்னா இது வாட்டர் மேனேஜ்மெண்ட், ரிவர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பத்தி ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செய்த பெரியவர் அவர். சரி, அதை விடுவோம் நாம. இரண்டாவதாக நான் ஏன்னா இனிமே அவர் சொல்றதெல்லாம் நான் மறுத்து பேசின்னு உட்காந்துருந்தேன், நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் போயிடும். அதனால 4 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏன்னா நாலந்தா பழத்தை ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் அப்ப இஸ்லாமியர்கள் கொளுத்தினார்கள் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிட முடியும். அப்புறம் அமர்த்தியா சென் பெரிய பொருளாதார நிபுணர் சொன்னா அவர் நோபல் பிரைஸ் வாங்கினதுக்கெல்லாம் பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருந்ததுன்னா நான் என்ன, ஏன்னா நானும் பொருளாதாரம் படித்தோம், அதை பத்தி நான் ஆணித்தரமாக பேச முடியும். அதெல்லாம் நான் பேச விரும்பல. அது வந்து மல்லாக்கப்படுத்து நம்ம துப்பினா மாறல விழுங்குற மாதிரி. அவர் நம்ம இந்தியர், அவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர், அவரை நான் வந்து கொச்சைப்படுத்தி பேச விரும்பவில்லை. ரைட், அதை விடுங்க. இல்ல அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல நிறைய பேச முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட் ப்ளீஸ். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல தொண்டர்கள் கல்லை வீச கூடாதும்பாங்க, கல்லை வீசிட்டு இருப்பாங்க. இல்ல எல்லாத்தையும் பேச விரும்பவில்லை. அது நான் இன்னும் விளக்கமா பேச விரும்பலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்ததாக இப்ப என்னன்னா, நண்பர் சொன்னார் அவர் பாட்டுக்கு ராமுடான்னு தேடப்பட்ட குற்றவாளி அல்ல.
குற்றவாளின்னு சொல்லி இவரே முடிவு கட்டிட்டார். அதெல்லாம் கிடையாது. யாரு கிடையாது. இவரை பத்தி லலித் மோடியை பத்தி பேசும்பொழுது சொன்னார், நான் சொல்றேன் சார், நீங்க தயவுசெய்து கொஞ்சம் சில விளக்கங்களை நான் சொன்னது சரியா தப்பான்னு நீங்க அப்புறம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நம்பர் 1, அவர் தேடப்பட்ட குற்றவாளி அல்ல அல்ல அல்லங்கிறது சொல்றேன். ஏன்னால் அவர் வந்து நான் சட்டம் படிச்சவன். இது வந்து தேடப்பட்ட குற்றவாளினா இந்த ரெட் கார்னர்டு நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அது யார் கொடுக்கணும்னா, அதாவது இவர் தேடப்பட்ட குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல வேண்டிய கடமை என்பது சிபிஐக்கு தான் உண்டு. தட் இஸ் த நோடல் ஏஜென்சி. அமலாக்கத்துறை இல்லை கிடையாது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா 190 நாடுகள் இன்டர்போல் தான் சொல்றோம். இன்டர்போல் இருங்க சார், அதான் நான் சொல்றேன். இன்டர்போல்ல 190 நாடுகள் மெம்பர்ஸ். அந்த 190 நாடுகள் இந்தியா ஒண்ணு இருக்கு. அந்த 190 நீங்க அந்த இன்டர்போல எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோடல் ஏஜென்சி யாருன்னா சிபிஐ. சிபிஐ அவங்க இது வரைக்கும் ஒன்னும் சொன்னதே கிடையாது. அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸுக்கு சொல்லியிருக்காங்க ப்ளூ நோட்டீஸ்ல, அதுவும் லைட் ப்ளூ நோட்டீஸ் ஒன்று கொடுப்போம். இவங்களுக்குள்ள 2 பேரும் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ஒழிய இட் ஹஸ் நெவர் கான் டு இன்டர்போல் அட் ஆல். அதுக்கு போனோம்னா சிபிஐ கொடுக்கணும். அதனால நான் அவரை நான் வந்து செஞ்ச ரைட்டு தப்புன்னு நான் சொல்லல. ஆகவே தேடப்பட்ட குற்றவாளி என்பது தவறு என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஸ்மிருதி இரானி வரும். ஆனா சுஷ்மா நண்பர் இருங்க அதெல்லாம் எல்லாருக்கும் நண்பர் தான் சார். உங்களுக்கு நண்பர் தான், எனக்கு நண்பர் தான். அவர் இந்தியர். சரி, அதை விடுங்க. நண்பராக இருக்க முடியாது. இருங்க ஸ்மிருதி இரானி அதை பத்தி பேசுறதுன்னா 4 விஷயங்கள் இருக்கு. அவங்க மேல குற்றச்சாட்டு 4 தான் சார் மெயினா. ஒண்ணு, நான் முதல்ல ஸ்மிருதி இரானி எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து 2004 லோக்சபால அவங்க என்ன சொல்றாங்க, பிஏ படிச்சேன்னு ஏதோ தப்பா சொல்லிவிட்டாங்க. அது டைப்போகிராஃபியல். அப்புறம் 2011 ராஜ்யசபா மெம்பர் ஆகும்பொழுது அப்ப என்ன சொன்னாங்க, நான் பிகாம் முதல் வருஷம் கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சேன். அவங்க முடிச்சேன்னு ஒன்றும் சொல்ல, படிக்க ஆரம்பிச்சேன்னு ஒரு சர்டிஃபிகேட் லெட்டர் கொடுப்பான், இது மாதிரி யூ ஹவ் பீன் அட்மிட்டட் டு பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்னு. அது மாதிரி வாங்கியிருக்காங்க. அதே தான் கண்டினியூ ஆச்சு. 2017 அமேத்தியில் கண்டெஸ்ட் பண்ணும்போது அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்ப லீகல் பொசிஷன் என்னன்னு பாப்போம். இருங்க சார், அப்பதான் படிக்க முடிக்க அதுக்கு மேல தாண்டலன்னு அர்த்தம். தாண்டவில்லை. அதான் ஏன்னா அப்ப 2014 அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவங்க 2000 அப்படியே நின்று இருக்காங்க. சரி, அதுக்கு நான் அதனால என்ன பண்ண முடியும்? அதை பத்தி நான் நீங்களும் வருத்தப்பட்டு வரல. இல்ல, ஆனா பிகாம்னு போட்டாங்கன்னு சொல்லி தான் பிரச்சனை வந்தது. இல்ல ஃபர்ஸ்ட் இயர் தான் போடுறாங்க கரஸ்பாண்டன்ஸ். சரி, ஒரு ரைட். நான் என்ன சொல்றேன்னா இருங்க அது எவனா இருந்துட்டு போட்டோம். இப்ப முதல்ல இத பிஏன்னு சொன்னது தட் வாஸ் a typographical error. அப்படி என்ன விசேஷம்னா, இருங்க சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீதான் சட்டத்தை பத்தி நான் எடுத்து சொல்றேன். ஆகஸ்ட் 2012 அதற்கு அப்பதான் இந்த ஃபார்ம் 26ல ஒரு மாடிஃபிகேஷன் வருது. ஐ டோன்ட் நோ இவெல்லாம் எலெக்ஷன் நின்னாரா என்ன தெரியும், நான் நின்னது இல்ல. அந்த இதெல்லாம் நான் பாத்திருக்கேன். 2012 ஆகஸ்ட் 2012 அப்பதான் ஒரு சேஞ்ச் வருது. அதற்கு முன்பு ஏதாவது தவறு இந்த அவங்க ஃபைல் பண்ற பேப்பர்ஸ்லாம் இருக்க, அந்த பேப்பர்ல தவறு வந்ததுன்னா அது யாரு சுட்டி காட்டணும்னா ரிட்டர்னிங் ஆபீசர். அவர் தான் சொல்லி கேஸ் போட வைக்கணும். நீங்க அதுல தப்பு இருக்குன்னு சொன்னா உடனே ரிட்டர்னிங் ஆபீசர் அம்மா சரியா இருக்கு, நீங்க சொன்னது சரிதான் சொல்லிட்டு அவர் தான் போடணும். அதுல எதுல போடுவாங்கன்னா 177 ஆஃப் ஐபிசி ரெட் வித் 195 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல போடுவாங்க. இது இது வரைக்கும் ஆகஸ்ட் 2012 வரைக்கும் ரிட்டர்னிங் ஆபீசர் தான். அதனால 2004 2011 2004 அவங்க டைப்போகிராஃபி அதை பத்தி யாரும் எடுக்கல. இருங்க இதுதான் சட்டம். இதான் சார் ப்ளீஸ். அப்புறம் 2011 அவங்க பிகாம் ஃபர்ஸ்ட் இயர், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது அவங்க முடிக்கலைங்க தெரியும். அடுத்தது 2012க்கு பிறகு ஃபார்ம் 26 ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த ஃபார்ம் 26ல பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் தான். அதுல ஏதாவது குறைகள் இருக்கு பாருங்க. அதன்படி இவங்க ஒன்னும் தப்பு பண்ணவே இல்லை. அதனால நீங்க ஏதாவது கேஸ் போட்டீங்கன்னா கூட அது குப்பை ஒரு விஷயம். இரண்டாவதாக வசுந்தரா ராஜே இந்த 4 பேரை நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல இன்னொரு ரவுண்ட் இல்ல ஒரே செகண்ட் மை டியர் ஃப்ரெண்ட். அது வசுந்தரா ராஜே பத்தி பேசும்பொழுது அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்லை. அதாவது எப்படி நான் சொல்றேன்னு கேளுங்க. ஏன்னா நான் கம்பெனிலாலையும் ஒரு அரசியல் செய்தார்கள், அதெல்லாம் ஒண்ணுமே அவருடைய மகன் அவர் ஒரு ஹோட்டல் நடத்துறார். அதுக்கு பணம் வந்து கொடுத்தது
மோடியோட கம்பெனி 96,000 கொடுத்தது தப்பே கிடையாது சார். இன்ட்ரின்சிக் வேல்யூ நான் வந்து கம்பெனி செக்ரட்டரிங்கிற முறையில சொல்ல முடியும். கண்டிப்பா 4 பேர் சொல்றேன் சார், நீங்க தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க. நீங்க வெறும் கூச்சல் என்ன முன்னாடி எல்லாம் 10 ரூபா தான் பண்ண முடியும். ஆனால் செபி என்று வந்த பிறகு உங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ பொறுத்து உங்களுடைய ஷேரை 10 ரூபாயா 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் சொன்னாங்க இல்லையா, அந்த கம்பெனியில இவங்க வாங்கின தப்புன்னு சொல்லும்போது தப்பே கிடையாது. ஏன் சொல்றேன்னா ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு பணம் வருதுன்னா அதுல நான் சொல்றது என்னன்னா, என்ன பொறுத்தவரை நான் தான் ஒரு கம்பெனி நடத்துகின்றேன் என்றால் இன்னொரு கம்பெனில எனக்கு வருதுன்னா அந்த கம்பெனில சரியா வாங்கினானா அல்லது தப்பான முறையில பணம் பண்ணானா, இன்கம் டாக்ஸ் கட்டினானா, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இல்ல. ஆகவே ஒரு விதமான தவறும் கிடையாது. ஒரு மூத்த தலைவர், மதிப்புக்குரிய தலைவர், எங்களுடைய கட்சியினுடைய வழிகாட்டி குழுவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர் அவ்வப்போது வருகிறார். ஊடகங்களில் வந்துட்டு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அவர் சில கருத்துக்களை கூறுகிறார் என்றால் அது யாரை குறிக்கிறது? என்னோட மெமரி லைன்ல இதெல்லாம் இல்ல, நீங்க சொல்றீங்க. நாங்க இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது வசதிக்கு பண்ணிடக்கூடாது. அப்போ ஒன்னுத்தையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஒரு வழிகாட்டி குழுவில் இருக்கிறவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி. வழிகாட்டி குழுன்னா அதை வழிகாட்டி குழுவினுடைய அந்த ஆலோசனைகளை ஏற்று செயல்படக்கூடிய கட்சி தலைமை ஆட்சி வருதா? அப்ப அவர் எப்படி சொல்லணும்? வெளியில வந்துட்டு அவர் சொல்லக்கூடாது. 5 வருஷம் இல்ல 50 ஆண்டு காலம் ஆனாலும் முடியாது அப்படின்ட்டு கங்கை தூய்மை திட்டம் என்று அறிவிக்கப்பட்டு 2,237 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த திட்டம் போய்கொண்டிருக்க போது அவர் சொல்றாரு 5 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க சயின்டிஸ்ட் சொல்லுங்க, எப்படி வேணாலும் சொல்லுங்க, அது வேற. நான் கேட்பது இந்த கட்சியினுடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி அந்த குழுவினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய வழிகாட்டு குழுவினுடைய ஒரு உறுப்பினர், முன்னாள் முதலமைச்சர், மிகப்பெரிய அளவிற்கு மதிக்கப்படக்கூடிய ஒரு ஐடியலாக டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, அப்படிப்பட்டவர் இதை எங்கே சொல்லியிருக்க வேண்டும்? கட்சிக்கு சொல்லியிருக்க வேண்டும். கட்சி தலைமை, ஆட்சி தலைமைக்கு சொல்லலாம். அந்த அளவிற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. அவர் விஞ்ஞானியா இல்லையான்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொன்னார், செம்மொழியை பற்றி பேசும்போது, அவை நடராசன் தான் சொன்னார். இதை செம்மொழி பற்றி தமிழை கேட்கும் போது இவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சொன்னாரு, செம்மொழி அப்படின்னா அந்த மொழி செத்து இருக்கணும்ட்டாரு. ஏன்னா சமஸ்கிருதம் இப்ப யாரும் பேசப்படல. வரேன், செம்மொழினா செத்த மொழி அப்படின்ற அளவிற்கு அவர் வந்துட்டு ஒரு படிப்பாளி, அறிவாளி. ஒரு மொழி செத்துத்தான் தன்னை செம்மொழி என்று காட்ட வேண்டுமா? இது ரொம்ப தமாஷான ஒரு விஷயம். நீங்க விஞ்ஞானி என்று எடுத்துக்கொள்வது அது உங்களுடைய விடயம். நான் சொல்லல. இல்ல, நீங்க சொன்னீங்க விஞ்ஞானின்ட்டு. நீங்க ஒரு டாக்டர் இருக்கட்டும், சயின்டிஸ்ட் என்றார். ஆமா, அப்புறம் நான் விஞ்ஞானி சொன்னோன்னு இல்லங்கிறார். இப்ப நான் சொல்றது என்ன, அவர் இல்ல இருக்காரா இல்லையா? இருக்கட்டும், அதாவது உலக அவர் ஒரு படிப்பாளி அல்லவென்றோ அறிவாளி, அதெல்லாம் நான் சொல்லல. அது எனக்கு வேலை இல்லை. எனக்கு என்ன தேவை, இந்த நாட்டினுடைய ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் ஏன் ஒரு 5 ஆண்டுல இவங்களால முடியாது அப்படின்னம்னா, இந்த ஆட்சி இனப்ட் என்பதுதான் என்னுடைய பொருள். செய்ய தகுதி இல்லை, இயலாமை என்பதுதான் என்னுடைய பொருள். மறுக்கலையே நீங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு கருத்தரங்கத்துல பேசுறாருன்னா அப்ப எவ்வளவு வேல்யூ கொடுத்து பேசுறாரு? நொந்து பேசுறாரா, உண்மையா பேசுறாரா? அப்ப அதுதான் நான் சொன்ன ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். சங் பரிவார் என்று வரும்பொழுது எல்லாருமே RSS ஆல் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். தொண்டன் என்று பிஜேபி என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது. RSS தொண்டன் தான் பாஜகவிற்கு வேலை செய்ய வேணும்.
பல விவாதங்கள்ல சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட வந்தவர்கள் பதவி பெற்று சுயமாய் பணியாற்றும் பொழுது உங்களுக்குள் விரிசல் வருவதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய பிளவு அரசியல் என்கின்ற கொள்கை உங்களை ஒன்றுபட்டு செயல்பட தடுக்கிறது. அதுவே அவங்களுக்கு எதிராக. ஆமாம், எப்பொழுதுமே ஒற்றுமை. இது இந்தியாவுடைய ஆன்மீகத்திலிருந்து தத்துவங்களிலிருந்து வெளிப்பட்டவை. நீங்கள் உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை அது அடிப்படையாக கொண்ட கொள்கை கோட்பாட்டை வாழ்வியலில் கடைபிடிக்கவில்லை என்றால் செயலளவில் அது வெளிவராது. அதைத்தான் சொல்ல வரேன். ஏற்கனவே பலமுறை அமைச்சராக இருந்தவர் எ நோட்டபிள் மேன் முரளி மனோகர் ஜோஷி. அத்வானி என்றால் எமர்ஜென்சி என்று வரும்பொழுது பாதிக்கப்பட்டவர் அத்வானி. அப்படிப்பட்டவர் பின்னாளில் என்ன செய்தார்? எமர்ஜென்சியின் போது எவ்வளவு பெரிய கொடூரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. கருத்தடை என்று ஆண்கள் எல்லாம் கொண்டு போய் வெட்டப்படவில்லையா? கொடூரமான அந்த இருண்ட காலம். அந்த காலகட்டத்தில் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்தவர் அத்வானி. அலசன் அப்படிப்பட்டவர் வெளியில வந்துட்டோன்னு என்ன பண்றாரு? ரத யாத்திரை நடத்துறாரு. எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க? இரண்டுபட்ட நிலை. இந்த இரண்டுபட்ட நிலைகளில் இவர்கள் சுயநலத்தை வெளிப்படும் பொழுது இந்த ஆட்சிக்குள்ளான மோதலாக வெளிப்படுகிறது. அதுதான் அத்வானியினுடைய பேச்சு என்று சொல்கிறேன். சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது பொதுவா பேசும்போது லலித் மோடி தேடப்பட்ட குற்றவாளி இல்லை. ஆனா லலித் மோடியை பற்றி என்ன வருது? அருண்ஜேட்லி பிசிசிஐ பேனல்ல தான் அவர் ஃபுல்லா அவருடைய வாழ்நாள் முழுவதும் இனிமேல் அதுல உறுப்பினராக முடியாது என்று எடுக்கப்பட்டது. யாரு? அருண்ஜேட்லி இருந்து தான் எடுக்கிறார் பிசிசிஐ பேனல்ல. அவர் நீக்கிறாங்க. 2013 நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு இருக்கிற மத்திய அமைச்சர் ஃபிஜிட்டிவ் என்று அடையாளப்படுத்தியது இதே லலித் மோடியை தான். இது இப்ப என்ன ஆச்சு? இன்டர்போல்ல வாண்டட். முன்பாக வந்த இன்டர்வியூல யார் சொல்லுகின்றார்னா சமீபத்தில் இன்டர்போலுடைய சீஃப் இங்க நம்ம ரவுத்தமணி வந்தார். இதனால வெளியுறவு அமைச்சர் மீதே வழக்கு தொடுக்கலாம். சிஆர்பிசி ப்ரொசீஜர் படி தவறான முன்முடிவு யாரை கேட்டு அவர் பண்ணார்? எப்படி பண்ண முடியும்? அப்படிப்பட்ட நீங்க ரகசியமாக இது அப்பட்டமான ஊழலுக்கு துணை போகிற கேரளமாக இருக்கிற செயல். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிரதமர், இவர் தான் பெரிய தைரியமான பிரதமர். 54 இன்ச்சு இல்ல 4.5 இன்ச்சு நெஞ்சுக்கு கூட சொந்தக்காரர் இல்லை. 1400 கோடி ரூபாய் நாட்டு மக்களுடைய பணம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. நான் கேட்பது இப்ப இந்த விஷயங்கள்லாம் இப்ப இவங்க சொல்ற மாதிரி இப்ப அவங்க அத்வானி, யஸ்வந்த் சின்ஹா, முரளி மனோகர் ஜோஷி போன்றவர்கள் சொல்லுகிற கருத்து இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்த கருத்து. இப்ப நாங்க சொல்லும் போது எங்களை விமர்சிச்ச நீங்கள், பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களே இதை சொல்லும் போது நீங்க ஏன் அதை காப்பாற்ற முயற்சிக்கீங்கன்னா உங்களுடைய கேள்வி. யாரை காப்பாற்றுறேன்? இப்ப இதே பாரதிய ஜனதா அரசு மீது தான் கம்யூனிஸ்டுகளும் லலித் மோடியை காப்பாத்துறீங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்களை ஒண்ணுமே பண்ணல. மாறாக இப்பொழுது ரெட் நோட்டீஸ் கொடுக்க போகின்றது. மனைவிக்கு ஆபரேஷன் காமன் கையெழுத்து தேவையில்லை என்கிற ஒரு நாடு அந்த அப்படிப்பட்ட நாட்டுக்கு பொறுப்புணர்வை பத்தி பேசும்போது அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பத்தி வந்துச்சு. அடுத்தவங்களோட பொறுப்புணர்வு நடந்துக்கணும் சொல்லும்போது நாம பொறுப்பா நடந்துக்கணும். ஒரு சுற்றுலா ஒருத்தருக்கு பேச்சு வாய்ப்பு கொடுக்கும்போது எடுக்கக்கூடாது. 50 ஆண்டுகள் ஆனாலும் சுத்தமாகாது என்று முரளி மனோகர் ஜோஷி கங்கை நதியை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? 50 ஆண்டு ஆனாலும் இது நிறைவேற்ற முடியாத அளவில் இருக்குன்னா அதை வேகமாக நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்திலே இறங்குங்கள் என்று ஒரு பெரிய மனிதனாக, ஒரு வீட்டினுடைய தலைவனாக அரசு ரொம்ப மெதுவா செயல்பட வேண்டிய இடம் ஏன் சொல்ல எதிர்கட்சியா ஆளும் கட்சியா ஒரு குரல்ல பேசுறீங்க. அநியாயத்தை நியாயம் என்கிறீர்கள். அநியாயத்தை குரலுக்கும் ஒரு கங்கை நதி தூய்மைப்படுத்துகின்ற திட்டத்தை கிடப்பில் போட வேண்டும், குப்பையில் போட வேண்டும் சொல்லிக்கார் அவரே. ஒரே வார்த்தையில சொல்லுங்க பதில். நான் கேட்கறது என்ன, 5 ஆண்டு காலத்தில் முடியாது என்று சொன்னது
முடியாது என்று சொல்வதற்கு என்ன பொருள்? சார் அதான் நான் சொன்னேனே சார், அவர் தடுப்பு அப்படி சொல்லல. படிக்க படிக்காம கூக்கடிக்கிறீங்க, இங்க வந்து கருசோதனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் பேசும்போது குறுக்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லி நீங்க ஒரு என்ன பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறீங்க, உடனடியா பதில் சொல்றது ஒண்ணு கருத்து சுதந்திரம். எம்ஐ பொறுத்தவரை நிச்சயமாக சொல்லிடுறேன், அதுக்கு நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க. பாருங்க, அரசியல் தூய்மை அடையாமல் கங்கை தூய்மை அடையாது, அது எங்களுக்கு தெரியும். நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சில விஷயங்கள் சாதாரண எளிய மனிதர்களுக்கு நம்முடைய கருத்துக்கள் போய் சேர வேண்டும் தான் இங்க பேச வந்திருக்கேன். நான் பெரிய நிபுணராக எல்லாம் பேச வரல. அதனால தயவுசெய்து என்ன பேச அனுமதி. நீங்க 1000 பேசுங்க, கொள்கைகளை பேசுங்க, எல்லாம் பேசுங்க. அத்வானி அவர்கள் சொன்னாலும் சரி, முரளி மனோகர் சொன்னாலும் சரி, என்னுடைய வீடு சரியாக இருக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அவர்கள் பேசியிருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நாளும் இந்த கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கோ கட்சியினுடைய தலைவர்களுக்கோ பிரதமருக்கோ எதிராக ஒரு கருத்தை கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அவர் வந்து வெளிப்படையாக சொல்லி சுஷ்மாக்கு எதிராக பேசலையா? எங்க பேசியிருக்காரு? அப்படி என்றால் யாருக்கு எதிராக சொல்லப்பட்ட கருத்துக்கள் இல்ல இப்ப நடந்து பாட்டு பாடினாரு, அந்த பாட்டு தான் அது. அந்த பாட்டுக்கு எதிரா போயிட்டு இருக்கு. சுஷ்மா அவர்களுடைய கணவர் இன்றைக்கு சுஷ்மா மந்திரியான பிறகு அவருடைய வழக்கறிஞர் அல்ல. லலித் மோடி கிரிக்கெட்டிலே பிரபலமான பிறகு அவருடைய மந்திரி அல்ல. 30 ஆண்டுகளாக அவருடைய குடும்ப வியாபாரத்திலே வழக்கறிஞராக இருந்த குற்றமற்றவராகவே இருக்கட்டுமே. ஒரே குற்றம் இப்ப அத்வானி அவர்கள் சொல்லி இருக்க இப்ப இணையதளங்கள் முழுக்க அவர் இளம் பெண்களோட கூத்தடிக்கிற அத்தனை காட்சிகளும் வந்து குடும்ப நண்பர்கள் பேச முடியும். அவர் வந்து அங்க ஏதோ தவறு பண்ணாரு அப்படிங்கறத நாட்டுக்கு நீங்க ஒண்ணும் தயாரா இருக்க மாட்டோம். நான் உங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி நான் பேச முடியும், கம்யூனிஸ்ட பத்தி பேச முடியும். நல்லா பேசுவோம். இருங்க சார், நீங்க 1000 பேசும்பொழுது நான் சொல்ற ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியட்டும். என்னன்னா உங்களுடைய மிகப்பெரிய தலைவர் யாருன்னு ராமமூர்த்தி என்று இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, பி ராமமூர்த்தி. அவர் வந்து தஞ்சாவூர் சீராழி சேர்ந்தவர். கும்பகோணம் சார், அந்த பக்கத்தை சேர்ந்தவர். இல்ல இல்ல, அது அவர் அங்க அந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். அவர் அங்க இருக்கக்கூடிய சீராழி சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க பேர் கோமதின்னு ஒரு பெண்மணி. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு அவர் வேற ஒரு இந்த வாரத்துக்குள்ள வரல. ஒரே சொல்றீங்களா? உங்களுக்கு பிரம்மச்சாரியம் சொல்லி ஒவ்வொரு வீட்டிலும் ஆய்வுலக குடும்ப பெண்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள் என்று இனிமேல் பிரம்மச்சாரியம் வேண்டாம், கல்யாணம் மோடி போய் கும்பிட்ட படம் வந்து சாமியார்களோட கூட்டம் கூட்டம் சாமியாருக்கு என்னைக்கு அவனை போய் கூட்டத்துக்கு மிக மோசமான
அடையாளம் காட்டுவது எங்களுடைய கடமை. அத்வானி அவர்கள் சொன்னார் 2006 குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, குற்றம் சுமத்தப்பட்டவனே தார்மீக அடிப்பில் விலகினேன்னு சொன்னார் இல்லீங்களா? அந்த மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு இவங்க செய்யக்கூடாதுங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பான கேள்விதானே அது. ஏன் அது உதாரணத்தை அவர் சொல்லணும்? இந்த சுதந்திர இந்தியாவில் எத்தனை அத்வானி காட்டுங்க, காட்டுங்க. நீங்க பேசுறீங்கல்ல, பேசுற எல்லாருக்கும் வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. எத்தனை அத்வானி இருந்திருக்காங்க? அந்த அத்வானியை பாராட்டி இருக்கீங்களா? இல்ல அந்த அத்வானி தான் விமர்சனம் அந்த அத்வானியை பாராட்டி இருக்கீங்களா? ஒரு ரயில் இன்னைக்கு உங்களுடைய இந்திய தலைவர்கள் பதவியேற்ற நாள் முதல் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகிய வரலாறு, தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகிய வரலாறு நூற்றுக்கணக்கில் உள்ளது. அந்த பட்டியலில் அத்வானி நூற்றுக்கு பிறகுதான் வர முடியும். அத்வானியை ஒரு முன்னுதாரணம் என்று சொல்லாதீர்கள், பெருமை என்று சொல்லுங்கள். அந்த முடிவு சரி என்று சொல்லுங்கள். இது ஏன் இன்றைக்கு கடைபிடிக்கவில்லை அத்வானியை அன்றைக்கு அத்வானியை பாராட்டினார்கள். உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் ஒண்ணுங்க. நிறைவு கருத்து வாங்க. அப்படி நிறைவு எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாக்க என்ன? இந்த பிரச்சனை மட்டும், இந்த பிரச்சனை பத்தி பேசுறீங்க. நான் வசுந்தரா ராஜே கேஸ் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஸ்மிருதி இரானி கேஸ் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இருங்க சார், நான் சொல்றேன். பொறுத்த வரைக்கும் அடுத்தது பங்கஜ் முண்டையை பத்தி திடீர்னு அவர் ஏதோ கிளப்பி விட்டார். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏன்னா அது மார்ச் 31ஆம் தேதிக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும். ஆனா அது செலவு பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாங்கன்னா 13ஆம் தேதி பிப்ரவரி இந்த பணத்தை இ டெண்டரிங் கொடுக்காம நேரடியா கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அந்த டெண்டரிங் எப்ப அமலுக்கு வந்ததுன்னா 17ஆம் தேதி ஏப்ரல் 2015. அதற்கு முன்னாடி டெண்டரிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆகவே மக்களுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்பதற்காக அதுதான் அவங்களுக்கு பணத்தை அந்த 204 கோடியை செலவு பண்ண முடியாது. அது அப்ப வேஸ்டா போயிருக்கும். ஆகவே குழந்தைகள் நலம் கருதி அதுல அவங்க கொடுத்தது மார்ச் பிப்ரவரியில கொடுத்திருக்காங்க. இல்ல அப்படின்னா மார்ச்சுக்குள்ள அது காலாவதி ஆயிருக்கும். ஆக நல்லது செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா? நீங்க அது மேல ஒண்ணு நடக்காது. அடுத்தது 4வது பாயிண்ட், நீங்க ஆமாமா நீங்க பாட்டு என்னதெல்லாம் சொன்னீங்கன்னா இப்ப வேற யார பத்தி நீங்க சுஷ்மா ஸ்வராஜ பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லுகின்றேன். அதாவது அவங்களுடைய நண்பர் அவங்க வசுந்தராவை பத்தி சொல்லும் பொழுதும் சுஷ்மா ஸ்வராஜ் ஹஸ்பண்ட் அவருடைய டாக்டர் இவங்க எல்லாம் லீகல் அட்வைசர் இருந்தாங்க. ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒரு கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க. 2002 ஐக்கிய நாடுகள் சபை கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன்ல மிக தெளிவாக சொல்லிருக்கு. அதுல நாமும் அந்த கன்வென்ஷனுக்கு கட்டுப்பட்டு 2002 நெப்போட்டிசம் மிக முக்கியமானது, கிளைண்டிசம், ஃபேவரிட்டிசம், அப்புறம் அதே போல அபியூஸ் ஆஃப் டிஸ்கிரிஷனரி பவர், இது எல்லாமே இந்த கேஸ். இந்த அம்மா ஏதாவது இவங்க லீகல் அட்வைசரா இருக்காங்களா? ஹஸ்பண்ட் இருக்காங்க. எனவே தனித்தனி மைதான ட்ரீட் பண்ணது எல்லாமே வந்திருக்கு வெளியில. தனித்தனி அவங்களுக்கு அமைச்சரே ஈடுபட்டிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அப்படியே அவருடைய நிறைவு கருத்து அப்படி சொல்லுங்க. செய்தி யாரும் பேச வேண்டாம். நேரம் இல்ல, பேச மாட்டேன். இதுல 2-3 விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புறேன். இது லலித் மோடிக்கான விஷயமே கிடையாது. ஆனாலும் அதுதான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. லலித் மோடி அவர்கள் ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக போட்டியிடலாம் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. லண்டனில் இருந்து போட்டியிடலாம் என்று கூட அனுமதித்திருக்கிறது. ஒரு தலைமறைவு குற்றவாளியை நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது. ஒண்ணு. 2வது, லண்டனில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் லலித் மோடி. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை.
அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது இந்திய சர்க்கார். அவர் இந்தியாவில் இருக்கும் போது அவருக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அத்வானி இவங்க சொல்லல, அத்வானி வந்து லலித் மோடி அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இந்திய சர்க்கார், காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் கூட்டணி அரசு கொடுத்திருந்தது. எப்பொழுது இந்த சுனந்தாவுடைய விவகாரம் கொச்சி கிரிக்கெட் வந்ததோ எல்லாவற்றுடைய நிறங்களையும் வெளிப்படுத்துவேன் என்று இவ்வளவு பேச விட்டுருக்கீங்க. அதுக்கு நான் பதில் சொன்னா மக்களுக்கு தவறான பதிவு போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். லலித் மோடி பிஜேபி கிடையாது, லலித் மோடி RSS கிடையாது, லலித் மோடி இந்துக்களோட பிரதிநிதியும் கிடையாது. நம்ம தெளிவா வச்சுக்கோங்க. அதனால லலித் மோடி என்ற குற்றங்கள் எல்லாமே, இவர்கள் சுமத்துகின்ற குற்றங்கள் எல்லாமே 2011 இருந்து 2014 இருக்கக்கூடிய குற்றங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் முன்னால் இருந்த குற்றங்கள். அதிகாரத்தில் ஓராண்டு காலத்திலே ஊழல் இல்லாத ஆட்சி மோடி கொடுத்தார் என்று சொன்ன உடனே கதைகள் கட்டி பறக்க விடப்பட்டிருக்கிறது. அதனால் வருகின்ற விளைவு அப்படிங்கிறீங்க. அவ்வளவு கற்பனை. உங்களோட நிறைவு கருத்து? 1400 கோடி 700 கோடி பொது பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது விளையாட்டு என்கின்ற பெயரால். அந்த குற்றச்சாட்டிற்கு ஆட்பட்டவர் சட்டத்தினுடைய பிரிவுகளை எல்லாம் லெனின் சொன்னார். நான் சொல்றதுதான், இன்னைக்கு இவர்கள் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்களை இவர்கள் நிரூபிப்பதற்கட்டும், இவர்கள் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை பார்த்தாலே தெரியும். ஒரு கட்சி, ஒரு அமைப்பு என்று வரும்பொழுது இந்த இடத்தில் கூட ஒத்துசைவு இல்லாதவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களோடு ஒத்து போவார்கள், நாட்டு பிரச்சனையை தீர்ப்பார்கள்? மொத்தத்தில் இவர்களால் இந்த நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க லாயக்கற்றவர்கள், இயலாதவர்கள். 1700 கோடிங்கிறது லலித் மோடி முக்கியமான விஷயம், நிகழ்ச்சியை பொறுத்தவரை பல்வேறு காரசாரமான விவாதங்களை நமது ஆளுமைகளை சொன்னதால் மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டிய அவசியங்களை மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.